சுவாமியே, இதோ இந்த திவ்ய தேசத்தில் சுத்துக்குழுங்க அநேக கோடி புஷ்பங்களை பறித்து வந்து தங்கள் பழுதில்லாத பாதத்தில் பழுதில்லாத பண்ணிக் கொண்டு ஆத வளர்த்தி என் பட்டால் அடித்து வந்தேனே. ஆசை தேவியே வாழ்த்துங்கள் சுவாமி. பாதமத பணிந்தாரே பாகதா பரவாது அப்படியே அகற்றும் சுவாமி. ஆசிகளோ பணம் பெற்றுக் கொண்டே இருந்திருந்தாலும் சுவாமி, இதோ இன்றைய தினத்துல சுவாமி, அப்படியே இதோ இந்த பாராநல சபை நிறைந்திருக்கும் இந்த வேளையில உமா பார்வதியாகப்பட்ட என்னையே இவ்வளவு அத்தியாவசரமாக அழைத்த காரணம் என்ன? பொண்டாடி கூப்பிட்டு ஏங்க என்னன்னு ஒரு மரியாதை தான் சுவாமி. அடே குண்டாதரா, இவருக்கு இதே தான் வேலை. படியாக்கும் போது போயிட்டு இருந்தேன். இவ்வளவு போய் நாமியா நினைப்பாரு. கண்டிப்பா அங்க போனோன்னு அடி மனுஷர் ஏதோ ஒண்ணு அப்படியா? எங்காவது நினைக்காத போலான்னு போனா அப்புறம் எங்க வீட்டுக்காரி நினைப்பு வச்சு அதுதான் கூப்பிட்டேன். அப்படியா? வீட்டுக்காரர் மேல வீட்டுக்காரருக்கு எனக்கு எவ்வளவு பாசம் பாத்தியா? அம்மா பாசம் கூடியா இருக்கிறியே, உனக்கு தெரியாதுடா? எனக்கு தெரியாது. குடும்பம் என்னைக்குமே சொல்றேன், நல்லவன் குடும்ப சண்டைக்கு போக மாட்டான். அப்ப நீ நான் பொண்ணு குடும்பம் நீங்க பேசி அப்படியா? சாமி, வந்த கூரைகள் என்னவோ
இதுக்கு சாண்டா இவருக்கு நான் கல்யாணமே பண்ணிருக்கூடாது. கடவுளே அப்பயும் உங்க அண்ணன் சொன்னாரு கோபால கண்ணன் அவன் ஒரு கஞ்சா குடிக்கிற வேணாம் வேணான்னு கேட்டியா? அதான் பாரு அறுப்படுத்து ஒடியாண்டிங்க ஜனகடிங்க. என்ன காட்சி? உடல்நிலையே சரியில்லையா? தெரியல. கண்ணெல்லாம் சோற குத்திட்டு கிடக்குது. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுங்கடா. அதெல்லாம் குடிக்க மாட்டேன் சுவாமி. நீங்க உங்க மூஞ்சி வாடி போயிடுச்சுன்னா எனக்கு நெஞ்செல்லாம் வெடிச்சுக்கிட்டு வெளியே வருதுங்க. அவங்கள ஏன் பாக்குறீங்க? நான் இருக்கிறேன். நான் தான் கொடுப்பேன். தண்ணி கொண்டு வாங்க. உண்டாதுரா தண்ணி கொண்டு வாடா. ஓத்தாயே பிறந்தாயே. ஏய் ஓத்தாயே போயிட்டு வரோம். சாமி என்ன குறையா? இன்று வந்த குறை உங்களுக்கு என்ன? ஏன் முகவாட்டமாக இருக்கிறது? ஏன் மன கவலையாக இருக்கிறீர்கள்? பஞ்சன மெத்த மேல பார்வதே இதுக்கா பஞ்சம்? இதவா இப்படி மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க? உலகமெல்லாம் படியலக்க போகணும்னு சொல்லிட்டு கட்டணவன் நான் ஒரு இருக்கிறங்கிறதவே மறந்துட்டு போயிட்டாரு. கட்டண ஒருத்தி இருக்கிறங்கிறதே மறந்துட்டு போயிட்டாரு. என்ன கூட கூட்டிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தி தலைமையில தூக்கி வச்சுட்டு போறாரு. எப்படா இந்த நேரம் வரும்? எப்படா நம்ம குடி கலப்போம்? ஆளு அவளும் பாரு தலைமை அண்டி வச்சிருக்கிறான். அல்ல அப்படியே தான் 2 பொண்டாட்டி. எங்க சின்னது 2 பொண்டாட்டி அண்டம் அப்பு தோண்டி அப்பி ரகம் தோண்டி அகத்தி நாணம் தோண்டி வேதம் தோண்டி வேதமும் கூடி தாமரை தடாகம் தோண்டி தாமரை தடாகத்தில் ஆதி சக்தியான ஈஸ்வரி 5 தலையோடு பிறந்தார். 5 தலையோட ஒரு தலையை பிச்சு வச்சா 6ன்னு சொன்னா நீ சொல்லு நேற்று விட்டிய கொஞ்சம் கேக்குறேன். ஒரு தலையை பிச்சு வச்சு மகாவிஷ்ணு அண்ணான்னு வந்தான். இன்னொரு தலையை பிச்சு வச்சு வந்தான்னா அத்தன்னா. இன்னொரு தலையை பிச்சு வச்சு அவன் பேசாம ஓமையாட்டம் நின்றுதான். அவன் தான் ஈஸ்வரன். 4 ஆச்சா? அதுல இன்னொருத்தி குடிச்சு சரஸ்வதியா ஒருத்திக்கு லட்சுமியா ஒருத்தி கொடுத்தாச்சு. நான் ஈஸ்வரன் சும்மா இருக்கிறேன். நான் என்ன பண்றது? அந்த அவளை போய் கேட்டேன். நான் என்னடி பண்றது? நான் சும்மா நின்றுக்குதான். அவன் நானே உனக்கு கொண்டாட்டியா வர. அப்ப மொன்னா ஏத்துக்கிட்ட மகாவிஷ்ணுக்கிறாரா? அவரை போய் மச்சான் இதுல நான் கட்டிக்க மாட்டேன். அவரு அப்படித்தான் கேட்டாரு. ஏன் இவளுக்கு 3 கண்ணு இவ அக்குன்னு குடிச்சுவேன் என்ன ஏத்துக்குவா நானு ஆட்சி பாரு நீ பேசாம அவளுக்கு ஆதிக்கு 3 கண்ணு மச்சான் இவ கட்டினா ஏற்றிடுவா. எனக்கு வேணாம். அவன் தான் சூழ்ச்சிக்காரனாச்சா. ஜெயராம் இல்ல எங்க அண்ணன் மொன்ன கண்ணு அது பேர் மாறி போச்சு. அவனும் அண்ணன் தான். அவனும் அண்ணனா ஒரே மாதிரி ஆச்சா. ஒன்னு அப்படி சொன்னா ஒன்னு தீட்டு போய் அவன் வச்சுக்கிட்டான். அவனால தாங்க மாட்டான். கத்து கத்துன்னு கத்திட்டு ஓட்டாட்டமா
அப்புறம் பேசாம பிடிச்சி விநாயகர் ஆமா அவன் விநாயகர் வாங்காத கட்சி எடுத்துட்டு ஆ. அப்புறம் ஆறா ஏமாந்தவன் அப்படியே பார்த்தாங்க. ஓ இந்த கேனம் தான் ஏமாந்தவன் அப்படின்னு எனக்கு வச்சிட்டாங்க. நீங்க எனக்கு வச்சிட்டாங்களா நான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசாம மச்சான் வச்சது நல்லா இருக்குது மச்சான் வச்சது நல்லா இருக்குதுன்னா அப்புறம் நானும் தடவை முருகன் கத்த ஆரம்பிச்சேன். சூடு அப்போ சூடு என்ன ஆகுது? தணல் அனல் அனல் எரியுது. அது தாங்க மாட்டாதுக்கு என்ன பண்ணாங்க? குளிரணும். குளிரணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜலம் ஜலத்தை தூக்கி தண்ணியை தலைமையில வச்சாங்க. அவளை போய் இன்னொரு கொண்டாட்டி தலைமையில வச்சா கோடை வருது. ஆரியம் அவரையும் பாரு. ஏமா இப்ப அதுக்கு விளக்கு நான் சொல்றேன். நீங்களும் தேவர்கள், நாங்களாம் வந்து நரப்பிட்டோம். எங்கள்ட்ட நாங்க ஈஸியா சொல்றோம், கவலைப்படாங்க. கோயில் மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் அந்த கோயிலுக்கு கீழே ஒரு குரங்கு நிக்குது பாரு, அது மாதிரி கூத்திய வச்சுக்கல. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் பொம்பளை வச்சுக்கல, குரங்கு வச்சுக்கிறாரு. வேலைக்காரி வீட்டுல வச்சுட்டு ஒரு யானை வளர்க்கறது வச்சுக்கல. அந்த மாதிரி ஓ சேராம அப்படி அப்படி ஆளாட்டுங்குது. பொண்டாட்டி நீ மண்டாட்டின்னு நினைக்கல. நாங்கெல்லாம் ஒரே பொண்டாட்டி. நானா கட்டிக்கிறேன். அவளை தூக்கி தலைமையில வச்சுட்டு அது கெங்கா ஜலம். அவளை போய் 2 பொண்டாட்டிங்கிற ஆலயம் குடும்பம் கட்டுப்படி யாருதான் சொன்னதை ஒத்துருக்காங்க? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கஞ்சம் நான் கரான்னு கத்துக்கிட்டு அவன் என்னமோ 4-5 கலையை பிச்சுட்டு வந்து கொடுத்தான். அது போட்டுட்டு மென்னுட்டு உட்காந்துட்டா பேசாம இருக்குது. அது கொஞ்ச நேரம் ஆனோன்னு மறுபடியும் கராமுடான்னு கத்துறேன். அப்புறம் 2 தலையை பிச்சுட்டு வந்து கொடுத்தா திருப்பி பேசாம. ஓ அதனாலதான் இந்த வேலை வந்ததா? அது போய் குடிகாரன் எப்படி தெரியுமா? கொண்டாட்டிக்கு அடி, பிள்ளைக்கு அடி, அம்மாளுக்கு அடி, உனக்கு அடி, போன சந்திர நானுக்கு அடி. அங்க குடிகாரன் குடிச்சிட்டு பண்ணுவான், எங்க குடும்பத்துல குடிக்காதவே நடக்கும். சரி அதெல்லாம் போட்டோம். ஏதாவது உனக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுற மாதிரி கேட்பாங்களா? சாமி பார்வதி நீ சொன்னா சொல்றோம். அது சொன்னா சொல்லு, அது தெரியும். அதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தெரியாது. சூராசு பார்வதி இப்படி சண்டை கொடுத்தா கேட்டா ஆயா பாக்கியா என்னையா புஷ்டி சுவாமி. அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினத்துல இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்குது. கேளு 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 நல்லா கேளு. அப்படி சுவாமி அப்புறம் என்ன நீ என்ன போய் பொண்டாட்டியா காப்பா? புருஷனை காப்பாளா பொண்டாட்டி காப்பாளா? எப்படி ஜாயிண்ட் ஆகணும்? நீங்க என்ன ஜாயிண்ட் ஆகல? பார்வதி தான் கேட்கணும் புருஷனை. அவன் கரெக்டா தான் உடைய நீ ஓட 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 ஓட. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? முதல் தெய்வமாகப்பட்டவர் யார்? முதல்ல பார்வதி. போய் கேளு, தக்காட்ட போய் கேளு. தக்காட்ட போய் கேட்டோம்னா உலகத்தை பெரிய யாரும் கேட்டுப்பேன். ஏன் போட்டுன்னா உலகாலும் பார்வதி தெரியாது. அப்படியா? அப்படி என்றால் அந்த உலகத்தில் முதல் தெய்வம் நானே.
அப்படியா? ஏதோ சந்தேகம் கேட்டுட்டேன். இன்னொரு சந்தேகம். ஆமா அப்படி ஆகாயம் உமாதேவி யாரு? ஆகாயம் உமாதேவி யாரு? வாணி யாரே என்பதற்கு ஒரு சுவாமி, அப்படி இந்த ஆகாய பூமாதேவியாகப்பட்டவர்கள் யார்? யாரு? எனக்கு கூறுங்கள் பார்க்கலாம். ஆ, ஆமா, என்ன விளையுது? தானியம் தான். ஆஹா, அது பேர் இது யாரு இல்ல. அது யாருக்கு தான் தெரியாது? அது மானம் இருக்கு. ஆஹா, அது யாரு? அதே ஆயுது தெரியாதா? அது யாரு? அந்த ஆகாயம் என்பதோடி பார்வதா. இந்த ஆகாயம் என்பதோடி ஈஸ்வரியே. அந்த ஆகாயம் நடுவழி பார்வதியே. அந்த பூமியோ என்பதோடு ஈஸ்வரியே. பூமியோ என்பதோடு பெண்ணே நீயுமடி, கண்ணே நீயுமடியே. சபா, ஆகாயம் என்பது நானு, ஆ, பூமி என்பது நீ. ஆகாயத்திலிருந்து நீர் கொட்டினாதான் பெண்ணுங்கிற பூமாதேவி வளரும். பூமியில நெல்லு விளையிற பொம்பளை கிட்ட புள்ள வளரும். ஆஹா, மேல நானு, கீழே நீ. ஓஹோ, அப்படி என்றால் இன்னொரு சந்தேகம். அது இங்க இருக்கு. ஆற்றா போட்டு நீயே வாய் பார்க்க. அவன் ஆட்டமா சந்திரரும் சூரியரும் யாரு? அந்த சந்திரரும் சூரியரும் யாரு? சபா, சந்திரரே எங்களுக்கு ஓவி. அப்படி சுவாமி, சந்திரரும் சூரியரும் யார்? அவருக்கு என்ன வேலை? சந்திரனுக்கு அவங்க யாரு? யாரு? சந்திரன் ராத்திரில வருது, சூரியன் பகல்ல வருது. இது அவங்க யாரு? இது உனக்கு தெரியாதுடா? எனக்கு ஏமி లేదు. வேண்டியதில்ல. உன்னதான் தெரியும். அந்த சந்திரன் என்பதுமே நானே. சூரியன் என்பதுமே நானே. பெண்ணே பார்வதா. ஆக சந்திரனோ
நேத்திரம். சூரியன் என்பது வலது கண் நேத்திரம். சந்திரனும் சூரியனும். அப்படி இருந்தாலும் நீங்க எத்தனை முறை சொன்னாலும் சரி, என் மனம் ஏற்க மறுக்கிறது. இந்த உலகத்தில் முதல் தெய்வமாகப்பட்டது நான். உங்களையும் படைத்து இந்த உலகத்தையும் படைத்தவள் நான். உலகத்தில் முதல் தெய்வம் நானே. என் பேரு சக்தி. ஆதிசக்தியும் நான் தான். ஆமா, உலகத்தில் முந்தி பிறந்தவள் ஆதி பராசக்தியாகப்பட்ட என்னுடைய முதல் அவதாரம். கேட்கலாம். பொம்பளைக்கு அந்த அக்கா வெளிப்புடு. இங்க பொம்பளைக்கு மான பிரச்சனையாவது அந்த அக்கா தூங்கிட்டு இருக்குது. தூங்குறதுங்க தூங்குறது பொம்பளைக்கு மானமே போதும் தூங்குறோம். நீ பயமா நான் பாத்துக்கிறேன். முன்ன பிறந்தது பெரியல. ஆமா, நான் பின்னால பிறந்ததும் பெரியவன். ஆமா, அப்படித்தான்டா. பரமகடவுளே, ஒரு அம்மா வந்து முன்ன பிறக்கிறான். அம்மா வந்து முன்ன பிறக்கிறான். அவ ஒரு புருஷன் வச்சுக்கிறான். அவ ஒரு புள்ள பெற்றுக்கிறான். இந்த புள்ளைய வந்து கலெக்டர் ஆகி போயிடறான். அம்மா நல்லா பேசாம ஈன்னு சொல்லக்கூடாது. அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அவ ஆம்பளை பையன் பெற்றுக்கிறான். ஆம்பளை பையன் பெற்றுக்கிட்டு அவன் படிச்சு கலெக்டர் ஆயிட்டான். இப்ப கலெக்டர் பெரியவில்லை, அம்மா பெரியவில்லை. எங்க இருந்தாலும் அம்மா தான்டா பெரியவன். அதனாலதான் கடவுள் உனக்கு மூளை கொடுக்காது விட்டாரு. அம்மா தாங்க பெருசு. அம்மா தானே பெருசு. ஆமா, அம்மா ஆமா. அப்ப கலெக்டர் அம்மா போய் கையெழுத்து போட்டாக்கா நீங்க தான் பெருசு. கலெக்டர் தான் பெருசு. கலெக்டர் தானே பெருசு. நீங்க தான் பெருசு. அப்புறம் எப்படி இந்த பொம்பளை அவத்தாங்களே? அம்மா இல்லைன்னா கலெக்டர் மயிலே வரும். கேளுடா, அங்க கேளுடா. கலெக்டர் கையெழுத்து போனா பணம் மயிலே வரும். இப்ப இங்க பாருங்க, என்னைக்குமே பொம்பளை கூட இருந்தா தான் நல்லவன் சோர்த்திக்க முடியும். உனக்கு நான் சொல்றேம்மா, ஒரே கேள்வி. இப்ப பரமக்கடவுள் மாற்ற இருப்பேன். இங்க வா. வீடு வீடா பிச்சை எடுக்க போறாங்க. நான் பிச்சைக்காரன், பிச்சை எடுக்க போறேன். எந்த வீட்டுல போயாவது அப்பா சோறு போடுன்னு கேக்குறானா? கிடையாது. அம்மா தாயே பல வீட்டுல எடுத்த பழக்கம் அப்படின்னு கேட்கும். ஒரு வீட்டுல பருப்பு குழம்பு, ஒரு வீட்டுல ரசம் சோறு, ஒரு வீட்டுல பன்னிக்கறி குழம்பு. போடுறாங்களா போடலையா? அம்மா தாய் தான் பிச்சை எடுக்கிறான். அப்பா தாய் தான் பிச்சை எடுக்கிறாங்க. உங்க கூட நீ பயப்படாத. பொம்பளை கூட இருந்து குடும்பம் கட்டி போட்டான். நான் உங்க கூட தான் கம்மிட்டுமா. பொம்பளை சோறாக்குறதுனால ஆம்பளை பொம்பளை தான் இது. பொம்பளை தானே சோறு. அப்ப நீங்க தான் பெருசு. கண்டிப்பா ஆம்பளை தான் சோறாக்குற. ஏன் காலையில் நினைச்சிருக்கீங்க? ஏன்னா நான் ஆக்கினால தானே தின்னுட்டு தெம்பா இருக்கிறீங்க. ஆமா, ஆக்குறதுக்கு தான் ஒண்ணு வச்சுக்கிறேன். நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்ப ஒரு கல்யாணம் நடக்குது. காலையில ஜங்ஷன்ல ஒரு மண்டபத்துல கல்யாணம் புக் பண்றாங்க. நாம விடிய விடிய கூத்தாடுறோம். எப்ப ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கூத்தாடிட்டு போனா கல்யாணத்துக்கு போக முடியல. பொண்ணு மாப்பிள்ள வந்துருச்சுன்னு கேக்குறாங்களா, மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சுன்னு கேக்குறாங்களா? அதுக்கு இங்க வந்து பதில் கேளுவா. பொண்ணு மாப்பிள்ள வந்துருச்சுன்னு கேக்குறாங்க. ஆமா. அப்ப பொண்ணு பெருசா மாப்பிள்ள பெருசா? பொண்ணு தாண்டா பெருசு. எஸ், நீ தான் பெருசு. ஒரு வீட்டுல போய் ஏங்க கொஞ்சம் வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, ஏண்டி வெளியே வாங்க கூப்பிடுறாங்க? ஒரு குடும்பத்துல 4 ஆம்பளை புள்ள பிறந்தா அவன் வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவான். அங்க பொட்டை புள்ள ஒண்ணு இருந்ததுன்னா அப்பவே போவான். 4 பேர் சாட்சி போட போவான். ஆமா, விளக்குமா கட்டிக்கிட்டு. அப்ப நீங்க தான் பெருசு. அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப என்னதான் பண்ணாங்க? உலகத்தில் சக்தியே பெரியது.
உலகத்துல பெருசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறதா முடியல. நானும் அதுதான் இருக்கிறேன். ஆமா அவங்க கேட்டா முடிஞ்சு மகா சிவராத்திரி முடிஞ்சு மயான கொள்ள 2 நாள் முடிஞ்சு ஆமா போனாலும் நீ வீட்டுக்கு போக கூடாது. இதுக்கு நீ பதில் சொல்லிவிட்ட. அப்ப அவர்தானே பெருசு. ஆ. ஆ, சொல்லு. இங்க பாருங்க ஒரே வேலை முடியுது. அம்மா வாமா. அம்மா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்க. ஒரே வார்த்தையில இப்ப முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். சக்தி இல்லையே ஜீவன் இல்லை. ஆமா, சக்தி இல்லையே ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லை. ஜீவன் என்பது உடம்பு, சக்தி என்பது வலுவு. இந்த சக்தி உடம்புல இல்லைன்னா போனோம். அது பேரு சவம். சவத்தை தான் சிவம். புரியுதா? இந்த சக்தி இப்ப நான் உள்ள இது எருமை மாதிரி இருக்கிறேன். உள்ள சக்தி வேலை செய்வோம் தான் இங்க நான் ஆடுறேன். சக்தி இல்லைன்னா நான் ஆட முடியுமா? முடியாதுடா. தூக்குடா புணத்தை. நீ சக்தி, அது சவம். சிவம். இந்த சக்தி இல்லையே அந்த சிவன் இல்லை. ஆமா, இந்த சிவன் இல்லையே அந்த அப்படி இருக்கிறாங்க 2 பேர் அதை கரெக்டா சொல்றாங்க.